பெண்கள் கணியன் என்ன பெண்கள் கணியன் நான் சீக்கிரம் முடிச்சிருச்சு. கேக்குதா கேக்குதா அப்பா, அம்மா தலைவலிக்குதே சபா இதுக்குள்ள பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசவே தலைவலிக்குதே. இல்லை சபா. ஐயா என்ன அன்னைக்கு பேசு. ஐயா கொஞ்சம் இந்த யாராவது இந்த விவசாய குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏதோ நீங்க காகணியா அரைக்கணியா முக்காகணியா கொஞ்சம் மேல வாங்கய்யா. நான் முதல்வரானால் என் பையன் பேசுவான், அப்படிதான் பேசுவேன். நான் முதல் ஐயா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு ஒண்ணு விளக்க சொல்லுங்க. காவேரியில இருந்து யாரும் இங்க எடுத்து கொடுக்க கூடாது. விஜய் ஃபேன்ஸ் எனக்கு இதை மட்டும் சொல்றா. காவேரியில இருந்து எத்தனை டிஎம்சி தண்ணி நமக்கு இங்க கிடைக்குது? யாருக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்? எத்தனை டிஎம்சி தண்ணி இங்க தமிழ்நாட்டுக்கு பங்கீடு இருக்கு? காவேரி மேலாண்மை ஒண்ணுன்னு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிச்சிருக்கு. அந்த காவேரி தண்ணீர் மேலாண்மை குழுல எத்தனை டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு பங்கீடு? தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும். கர்நாடகானா ஏன் வாயில வரல? இந்த நாதாரி பையன் வாயில இருந்து ஏன் வரல? முத கேள்வி. ரெண்டாவது, ஒரு மூட்டை இன்னைக்கு என்ன விலை? அது கவர்மெண்ட்டுக்கு டிஎன்பிசி இப்போ கொடுக்குற விலை என்ன? இன்னைக்கு ஒரு மூட்டை என்ன? ஒரு மூட்டை எத்தனை கிலோன்னு இறவும் ஒரு விஜய் ஃபேன் மேல வந்து சொல்றா. சரி, முக்கியமான ஒரு மேட்ரு. எப்படி 5 கேக்குதாப்பா? கேக்குது 5 ஏக்கருக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு கேக்குது சொசைட்டில வாங்கி இருக்கிற நெல் பயிர் கடனு இல்ல மத்த கடனு தள்ளுபடியா? 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடியா? நகை கடன் இதெல்லாம் தள்ளுபடியா? சரி, திமுக யாரும் இதுல வாய் திறக்காதீங்க, கம்முன்னு இருங்க. விஜய் ஃபேன்ஸ் கீழே இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல வா. இந்த நகை கடன் இந்த தள்ளுபடி பண்றீங்கல்ல, இது கடைசியில எங்க யார் தலையில வெடின்னு மட்டும் எனக்கு சொல்லணும். வக்கால ஒழி எனக்கு இது கரெக்டா எனக்கு சொல்லணும். எனக்கு விஜய் ஃபேன் சொல்லணும். கேட்கல. யார் பேசுறது? கௌஷி பேசு. கௌஷி கேட்கல நீ பேசுறது. கௌஷி கேட்கலையா? நான் பேசவே இல்லையா? இல்ல 2 பேர் இருக்காங்க. இல்ல ஏகே கௌஷி 2 கௌஷி. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக கவர்மெண்ட்டும் சரி அதிமுக கவர்மெண்ட்டும் சரி, அவங்க ஒவ்வொருத்தோடையும் ஆட்சிக்கு வரும்போது நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி முதல்ல அதை தான் கையெழுத்து போடுவாங்க. இது நடந்திருக்கு 2 ஆட்சியிலுமே நடந்திருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது நடுவில் அந்த அம்மா இருக்கும்போது ஒரு பண்ணாங்க, சிறு குறு விவசாயிகளுக்கான கடன்கள் தள்ளுபடி, பெருகுறு விவசாயிகளுக்கு கடன் இதுல. அப்ப சிறு குறு விவசாயிகள்னா என்ன? கொஞ்சமா நிலம் வச்சிருக்கிறோம், 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர், அரைகாணி முக்காகாணி 2 காணி 3 காணி இந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு கடன்லாம் தள்ளுபடி. அப்ப பெருகுறு விவசாயிகள் கடன் வாங்கியிருப்பான்ல, விதை நெல் கடன் வாங்கி போட்டிருப்பான்ல. இப்ப 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கருக்குலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மூட்டை நெல் இல்ல 3/4 மூட்டை இந்த மாதிரி போதும், அது கிலோ கணக்குல வந்துடும். இப்ப நீங்க 5 ஏக்கர் 10 ஏக்கர் நடணும் அப்படின்னா உங்களுக்கு மூட்டை கணக்குல நீங்க வாங்கணும். விதை நெல், உரம், களை எடுக்கிறதுக்கு, களை மண்டி போகாம இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், விவசாயம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் யாராவது இருந்தீங்கன்னா மேல வாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீ தள்ளுபடி பண்றீங்களே, 50% தள்ளுபடி பண்றேன்றீங்கள, அந்த மிச்சம் இருக்கிற 50% இங்க வரும். ஆனா நீ தள்ளுபடி பண்ண 50% கடன் யார் தலையில விழும்? 5 ஏக்கர் கம்மியா இருக்கிறவனுக்கு நீ தள்ளுபடி பண்ற அப்படின்னா, அவனுக்கு சுத்தமா நீ கடன்லாம் தள்ளுபடி பண்றனா அந்த கடன் யார் தலையில விழும்? புத்திசாலித்தனமா கொஞ்சம் யோசிச்சு பேசணும். ஒரே நிமிஷம் மியூட்ல இருங்களேன். சபா எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு மியூட் ஆன் பண்றா, அப்பதான் கௌசி பேசுறது கேட்கும். அதை சொல்லதான் மேல வந்தான். ஹி ஹேவ் சம் பக். ஓகேவா? இல்ல ப்ரோ, இப்ப கேக்குதா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு இத பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஈவினிங் அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க விவசாயத்தை பத்தி ஸ்கிரிப்ட். அப்ப வேணா நீங்க கூப்பிட்டு பேசுங்க, ஓகேவா? ரொம்ப நேரமா சொல்லு துடிச்சிட்டு இருந்தது எதான் கபிலன், இந்த வடிவேலுக்கு அப்படிதான். சார் ஒரு கேன அந்த மாதிரிதான் கௌசிக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க கண்ணி பண்ணுங்க கபிலன். யாரு அது மியூட் போட்டு எடுக்காமயே என்னாச்சு? ஏதோ பேசினாரு, கட் ஆயிடுச்சு. அவருக்கு மியூட் என்ன எடுக்கலையா? யாரு மியூட்டே போடலையே. கேக்குதா? கேக்குது.
ரேஷன் கடையில வந்து என்ன சொன்னாரு, பெண்களுக்கு வந்து வந்து பெண்கள் இது பண்ற மாதிரி, ஆண்களுக்கு வந்து ஆண்கள் இருக்கிற மாதிரி அப்படின்னாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரேஷன் கடை எப்படி இருக்குன்னாச்சும் அந்த தற்கொலைக்கு தெரியணுமா தெரியாதா? நான் விவசாயி நான் அல்ல, விவசாயி ஆனால் அல்ல, நான் விவசாயம் ஆனால் நான் நடத்தி பிறகு விவசாயம் நடத்தி ஆசைப்படுகிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ரோ. கபிலன், நீங்க சொல்லுங்க. இங்க மெஜாரிட்டி வந்து சென்னை சைடுல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. ரேஷன் வாங்குற நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் ஊர் சைடுல போகல, அங்க மூட்டை வந்து உள்ள வந்து அட்டி அடிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, பட்டி போட்டு வச்சிருப்பாங்க, மேல அடிக்கடி இருக்கும். அங்க ஆண்கள் வலிமையானவங்க தான் அந்த மூட்டையை எடுத்துட்டு வந்து தெரசு கல் பக்கத்துல வைக்க முடியும். பெண்கள் வேணா பிரிச்சு எடை போடலாமே தவிர அந்த மூட்டையை உள்ள இழுத்துட்டு வர்றதுக்கு ஆட்கள் பலவீனமா இருக்கிற ஒரு மேல் கண்டிப்பா தேவை. சரி, பலமா இருக்கிற பலவீனமாங்கிற மாதிரி பலமா இருக்கிற ஒரு மேல் கண்டிப்பா தேவை. ஓகேவா? அப்படிப்பட்ட இடத்துல நீ பெண்களுக்கு பெண்களே வச்சினா அவங்க மிகவும் சிரமப்படுவாங்க. அது அது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும்ல. சொல்லுங்க கபிலன். நெல்லுக்குன்னு வரும்போது நான் முதல்ல அதை சொல்லிடுறேன். ஒரு மூட்டை எத்தனை கிலோன்னு மட்டும் விஜய் ஃபேன்ஸ் எவனா ஒருத்தன் ட்வீட் போடட்டும். இங்கே ஸ்பேஸில் வந்து பேச மாட்டானுங்க, பயந்தாங்குழிங்க. சரி, ஓகே, ஒரு ட்வீட் போட சொல்லட்டுங்க. ஒரு மூட்டை எத்தனை கிலோ இருந்தால் ஒரு மூட்டை, ஒரு நெல் மூட்டை. நெல் கொள்முதலில் வந்து நெல் தேக்கம் அடைஞ்சு நெல் வந்து முளைப்பயிர் விட்டுருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீ முதல்ல எந்தெந்த தஞ்சை மாவட்டத்தில் என்ன மாதிரியான நெல் விளைவிக்கிறாங்க தெரியுமா? ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன நெல் விவசாயம் பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒரு இழவா தெரியுமா? என்ன வகையான நெல் பண்ணுறாங்க தெரியுமா? ரேஷன் கடையில் என்ன அரிசி போடுறாங்க தெரியுமா? அது என்ன வகையான நெல்லுன்னு தெரியுமா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திமுக ஆட்சி வந்த உடனே ஒன்று பண்ணாப்புல. என்ன வந்தாப்புல முதல்ல இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியாது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொல்றேன்னா, அவர் தான் வந்து விவசாயத்துறை அமைச்சர். கரெக்டாப்பா? ஆமா ஆமா. அவர் வந்துட்டு என்ன பண்ணாப்புலன்னா, இந்த அரிசி யாரும் போடாதீங்க, விளைவிக்காதீங்க. எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து தேக்கம் படிச்சு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரேஷன் கடையில் யாரும் ரேஷன் அரிசி வாங்க மாட்டேங்கிறாங்க. மிஞ்சி போனால் அந்த அரிசி எடுத்து இட்லிக்கு தான் போடுறாங்க. நீங்கள் இந்த வெள்ளை பொன்னி அரிசி பொன்னி இந்த போடுங்க, இது போட்டிங்கன்னா எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஏங்க நீங்கள் போட்டுக்கு இப்போ பயிர் போட்டு நட்டதுக்கு அப்புறம் சொல்கிறீங்களே, இல்லை இனிமேல் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியல. ஏன் அதுக்கப்புறம் வந்து எடுக்கிறாங்களா, இல்லை மறுபடியும் அதே ரேஷன் அரிசி தான் மறுபடியும் வருது. மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ரேஷன் கடை போயிட்டு ஒரு கார்டு எடுத்து அந்த கார்டில் எத்தனை வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கார்டுக்கு போயிட்டு அரிசி எத்தனை கிலோ, என்ன சர்க்கரை எத்தனை கிலோ, பருப்பு எத்தனை கிலோ, எண்ணெய் எத்தனை லிட்டர் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று தெரியுமா? தெரியாது. எல்லாம் பாக்கிக்குவோம். என்ன சொன்னா பாக்கெட்டு போட்டு கொடுப்போம். எப்படி பாக்கெட்டு போட்டு கொடுப்பேன்? அரிசி எப்படா பாக்கெட்டு போட்டு கொடுப்பேன்? கபிலன், நான் சொல்லிடுறேன். 18 கிலோ அரிசி. ஓகேங்களா? அது என்னன்னா, வீட்டில் 3 உறுப்பினர் இருந்தால் 18 கிலோ. சரிங்களா? சர்க்கரை 1.5 கிலோ, பருப்பு 1 கிலோ. சரிங்களா? கோதுமை 2 கிலோ. நீங்க அரிசி 18 கிலோ வாங்கும்போது கோதுமை கிடையாது. இல்ல, அது அதுல ஒரு கோதுமை திருத்தம் இருக்கு ஹரி. கிடையாது. கோதுமை வந்து அது வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணுதான். கோதுமை எல்லா டைமும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல முடிச்சிருங்க. 18 கிலோ அரிசி வாங்கினா கோதுமை கிடையாது. அதை 18 16 வாங்கினா 2 கிலோ கோதுமை தருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க இது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும். கவர்மெண்ட் வந்து கொடுக்குற சால்ட்டோ இல்லை சோப்போ இல்லை ஷாம்போ இல்லை ஏதோ ஒன்று அங்கே வாங்கணும். சரிங்களா? இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு சர்க்கரைக்கு என்ன அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு, பருப்புக்கு என்ன அமௌண்ட்டு, எண்ணெய், இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டு நான் இப்போ சொல்லிட்டேன்னா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம அந்த அமௌண்ட்டை சொல்லாமல் பேசணும். ஒருத்தன் மேலே இருந்தாலும் இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேளுங்க, அப்பயே தெரிஞ்சிடும் உங்களோட ரேஷன் கடையோட நிலவரம் அப்படின்ட்டு. இதுல இப்ப ஹரி சொன்னதுல ஒரு மேட்ரு ஒன்று சேஞ்ச் ஒன்று இருக்கு. என்னன்னா, எல்லா டைமும் வந்து இப்போ இந்த சில நேரத்துல வந்து சில பொருள் இருக்காது. அதுக்கு டீ தூள், இல்லை வந்து அப்பளம் பாக்கெட்டு, இல்லை வந்து ரவா பாக்கெட்டு, இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று மைதா மாவு, ஏதோ ஒன்று ஆல்ட்ரேட் ஒன்று வச்சிருவாங்க. ஓகேவா? இந்த பொங்கல் டைம் தீபாவளி டைம்லாம் விட்டுருங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த பொங்கல் பரிசு, இந்த பொங்கல் இதெல்லாம் சொல்லிட்டு பச்சரிசி கரும்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. நான் கேட்கறது மொதல் விஷயம், விவசாயிகளுடைய கடனை வந்து நெற்பயிர் கடன்களை நான் வந்து தள்ளுபடி செய்வேன்னா அறிவுபூர்வமாக கொஞ்சம் மக்களை நீங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ தள்ளுபடி செஞ்சேன்னா அந்த தள்ளுபடி செஞ்சப்பட்ட பணம் இருக்கு இல்லையா, அது யார் தலையில வந்து விடியும்? அறிவார்ந்த மக்கள் எல்லாம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, அது யார் தலையில வந்து விடியும்? முதல் கேள்வி. ரெண்டாவது, நீ என்ன சொல்ல வர? அன்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, சிறு குறு விவசாயிகளுக்கு நெற்பயிர்கள் கடன்கள் தள்ளுபடினாங்க.
பெருகுறு விவசாயிகளுக்கு வந்து நெற்பயிர்கள் தள்ளுபடி இல்லைன்னு அந்த அம்மா போட்டாங்க. அந்த டைம்ல பெரிய கான்ட்ரவர்ஷியலா போச்சு. நிறைய விவசாயிகள் வந்து ஏன்னா சிறு குறு விவசாயிகளோட பெருகுறு விவசாயிகள் தான் பெரிய ஆபத்து ஒன்று இருக்கு. அது வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு வரதால கிசான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் இருக்கிறதுனால நெற்பயிருக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரிங்க. ஓகேங்களா? இதை தான் இவன் எப்படி மோல்டு மாத்திருக்கிறான்னா 5 ஏக்கருக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடியாம், 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி இல்லையா. அவனும் விவசாயி தான், இவனும் விவசாயி தான். அவன் சத்துக்கு இவன் 5 ஏக்கருக்கு நடுறான், அவன் சத்துக்கு 10 ஏக்கருக்கு நடுறான். இப்ப 2 பேருக்குமே ஒரே பாதிப்பு தான் இல்லையா. நான் 10 மூட்டை 20 மூட்டை நான் விதை நெல் வாங்கி நான் விதைச்சு எனக்கு நெல் வந்து தண்ணியில நினைச்சு நாசமா போச்சுன்னா நான் இன்சூரன்ஸ் ஒன்று கிளைம் பண்ணுவேன். அப்புறம் விவோ வந்து பார்த்துட்டு எவ்வளோ ஆச்சு, எத்தனை ஏக்கர் ஆச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு கணக்கு போட்டு ஒரு அமௌண்ட் ஒன்று தடுவாங்க. அது கைக்கு வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். சரியா? இன்னொரு பக்கம் சிறு குறு விவசாயி சின்னதாக ஒரு 1/2 காணி 1 காணிக்கு நடுறான். அவன் 1 மூட்டை நெல் போட்டிருப்பான், அட ஒரு 10 கிலோ நெல் போட்டிருப்பான்னு வச்சுக்க, விதை நெல் போட்டிருப்பான்னு வச்சுக்க. அவன் அந்த காணியில மிஞ்சி போனா என்ன ஒரு 10 மூட்டை காணி வைப்பான். அவனுக்கு ஆகிறது நஷ்டம் அதிகமா இல்ல 10 ஏக்கர் 15 ஏக்கர் இருக்கிறவனுக்கு நஷ்டம் அதிகமா? இப்ப நீங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வேதாரண்யம் பகுதியில் வந்து ஒரு தென்னந்தோப்பே சாஞ்சி கிடந்தது. ஊர்வலத்துல இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸ் அங்க போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. சரிங்களா? 1 இல்ல 2 இல்ல 100 தென்னை மரம், 100 தென்னை மரத்துக்கு மேல எல்லாம் கீழே சாஞ்சுது. இப்ப வீட்டுல ஒரு தென்னை மரம் 2 தென்னை மரம் சாஞ்சவனுக்கு ஆபத்து எந்த அளவுக்கு? அப்ப நீங்க 100 தென்னை மரம் 2க்குமே ஈக்குவல் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இவன் பெருசா அவன் பெருசு இல்ல, 2 பேருக்குமே ஈக்குவல் தான். 2 பேருக்குமே இழப்பு தான். அப்ப இழப்பீடு நீங்க கொடுக்கும்போது சமமா எல்லாம் கொடுக்கணும். அவன் சத்துக்கு அவனுக்கு ஒரு இழப்பீடு வருது. இவன் என்ன பண்றான்? ஜெயலலிதா அந்த அம்மா கொடுத்ததும் எங்க கலைஞர் பேர்ல கொடுத்ததுதான். இவன் பேரை மட்டும் மாத்திட்டு தான் இவன் என்ன சொல்றான், 5 ஏக்கருக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு 5 ஏக்கர் மேல இருக்கிறவங்களுக்கு இப்படி மாத்தி பேசுறான். ஒண்ணு, இது ஏற்கனவே இருக்கிறதா மக்களே, இது புதுசு இல்ல. ஓகேவா? இந்த கடனை நீ எங்க போய் அடைப்ப? இந்த கடனை நீ எங்க போய் வாங்குவ? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே போய் வாங்குவ. நிதி எங்க தானே வாங்கணும். அப்ப கடன் ஏறாதா? அப்ப தமிழ்நாடு ஆட்சிக்கு அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் ஏறாதா? அறிவு இருக்கா? சரி, உரியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணி வந்து வாங்கணும். தஞ்சாவூர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் மாவட்டம் தான் தண்ணி இருக்கு. அங்க இன்னும் மணல் அல்ல, அது கீழே அடி 300 அடி கீழே போகும், தண்ணி போகும். ராமநாத மாவட்டம் மாதிரி போகும். அடியில் இருக்கிற களிமண்ணை நீங்க எடுத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு தான் இருக்கும். ஆனா இங்கதான் மிச்சம் இருக்கு. அதனாலதான் பொன் விளையிற பூமிம்பாங்க. ஏன் பொன் விளையிற பூமி அப்படின்னா, நெல் வந்து வெயில போட்டினா பொண்ணு மாதிரி மினுக்கும். அதனாலதான் பொன் விளையிற பூமின்னாங்க தஞ்சையை. ஓகேவா? அந்த இடம் கூட உங்களுக்கு தெரியாது. முப்போகமும் நெல்லு போடலாம் கபிலன், அதுக்கும் மென்ஷன் பண்ணிடணும். முப்போகமும் நெல்லு மலிகிற ஒரே பூமி தஞ்சை தான். நெல் வந்து இந்த சைடு தான் அதிகமா போடுவோம். டெல்டா மாவட்ட சைடு தான் அதிகமா நெல். இதுதான் 3/4 இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நல்லா இங்க விதவிதமா அரிசி, இதுல வெள்ளை பொன்னி, அரிசி பொன்னி, டிபிடி என்ன, அப்புறம் நீங்க இப்ப இந்த குதிரைவாலாம் தூக்கிட்டு வந்துடுறாங்க, அதெல்லாம் மலை பிரதேசத்துல விளையிற அரிசி. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாரும் போடுறதுதான். ஏதோ பக்கத்துல இருக்கிற ஒரு நெல் போடுறான், நான் ஒரு வேற நெல் போட முடியாதுங்க. பக்கத்து வயல்காரன் என்ன நெல் போடுறானோ அதே நெல் தான் நான் போடுவேன். ஏன்னா வந்து இங்க வந்து நான் டிஎன்பிசிக்கு நான் போகணும்னா மொத்தமா ஒரு ரேட்டு பேசுவானு. அந்த என்ன ஒரு மூட்டைக்கு என்ன விலை வைக்குதோ அந்த மூட்டை தான் இங்க. சரியா? இவன் திருவாரூர் ஒன்று பேசி ஒன்று பண்ணான் இல்லையா, மூட்டை ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு ஒரு கூலி ஒன்று சொல்லி பேசினான் இல்லையா, அதே தான் இங்கேயும் பண்ணி வச்சிருக்கான் வரம்பரணி. 3வது, சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா என்னடா பேச்சுவார்த்தை நடத்தணும்? முதல்ல காவேரி மேலாண்மை குழுன்னு ஒண்ணு இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாது? அதிமுக பேரையில காவேரி மேலாண்மை குழு ஒண்ணு போட்டாங்க. எங்க அண்ணனுக்கு தெரியாததே கிடையாது. நடு தண்ணியில ஒரு போயிட்டு பெரிய வருஷா வருஷம் தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் அடிதடி நடக்குது. பஸ் போக்குவரத்து இல்ல, அங்க இருக்கிற தமிழர்கள் அடி வாங்குறாங்க, இங்க இருக்கக்கூடிய கர்நாடகர்கள் அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு காவேரி மேலாண்மை குழுன்னு ஒண்ணு நியமிச்சாங்க. அந்த காவேரி மேலாண்மை குழு மூலமா இங்க தண்ணீர் பங்கீடுதல், காவேரிக்கு கர்நாடகா மூலமா இங்க பங்கீடுதல். இப்ப என்ன பண்ணணும்னா, இவனுக்கு உண்மையிலே காவிரி பத்தி தெரியும் அப்படின்னா, தண்ணீர் பங்கீடு பத்தி எங்களுக்கும் தெரியும் அப்படின்னா, எத்தனை டிஎம்சி கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா கொடுத்துச்சு? ஒரு வார்த்தை. 1. 2வது, எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது. விவசாயம்லாம் ஒன்றும் கம்ப சுத்திரம்லாம் கிடையாது. நீ உட்காந்துக்கிட்டு அங்க ஹீரோயின் பின்னாடி உட்காந்து தடற அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. சாதாரண ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உடல் உழைப்பு வேணும், அவ்வளவுதான். செய்யலாம், முடியும். என்ன வெயில்ல நிக்கணும், மம்முட்டியை பிடிச்சி நிக்கணும். அண்டை வெட்ட தெரியுமா? முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கூடையை தூக்கி மடியில வச்சுட்டு உன்னால வந்து ஒரு உரம் வீச முடியுமா? உன்னால ஒரு அரகாணிக்கு முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஏதுன்னா 50 வயசு தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறங்கி வா. வந்து ஒரு அட்லீஸ்ட் விஜயகாந்த் முதல் தேர்தலாம் உள்ள இறங்கும் போதெல்லாம் சேத்துல காலை இறங்கி உள்ள வச்சு நாத்தெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தாப்புல. அந்த நீ இப்ப ரோல் மாடலா வச்சிருக்கிற எம்ஜிஆர் கொண்டோம் எல்லாருமே இங்க வரப்புல நடக்காதவன் எந்த அரசியல்வாதி தலைவனும் இல்ல. எல்லா தலைவனும் வரப்புல நடந்தவன். விவசாய நிலத்துல காலை வைக்காம நீ வந்து நீ சட்டமன்றத்துக்குள்ள காலை வைக்க முடியாது. நீ பசுமலையே நிப்ப,
விவசாயிகள்லாம் கடவுளும்ப அப்படியே நாங்களாம் புல்லரிச்சு போய் பூரிச்சு போய் உனக்கு ஓட்டு போடணும். ஏன்டா விவசாயத்தை பத்தி என்னடா தெரியும்? தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை டன்னு முதல்ல நெல் கொள்முதல் ஆகுதுன்னு தெரியுமா? கரும்பு பத்தி பேசுற ஒரு டன்னுக்கு ஒரு டன்னுக்கு வந்து இன்னைக்கு வந்து 4000 ரூபாய் அப்படின்ற. சரி ஓகே, இப்ப நான் என்ன கேக்குறேன், கரும்பு ஆலையில போயிட்டு முதல்ல நீங்க டன்னு கொண்டு வரணும், உடனே அங்க பேமெண்ட் வருமா? உனக்கு முன்னாடி எத்தனைக்கு எத்தனை யாரு பாட்டாளி மக்கள் கட்சி டன்னுக்கு 7000 ரூபாய் வேணும்னு சொல்லி அங்க முதல்ல கோரிக்கை வச்சாங்க, அது தெரியுமா? எதுவுமே தெரியாது. விவசாயத்தை தொடணும்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தொடணும். விவசாயம்னா இதுல ஒண்ணு பிரிக்கிற மாதிரி கிடையாது. கடல் விவசாயிகள் இலங்கை மீனவர்கள் வந்து இலங்கை இதால தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சரி, இப்ப எப்படி பண்ணணும்? அழுத்தம் கொடுக்கணும். எப்படி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்ப? அன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்துல ஒண்ணு சேர்ந்து மொத்தமா சேர்ந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றினீங்களே, 99 வருஷத்துக்கு கச்சத்தீவை குத்தகை எடுக்கணுமா? என்ன அதனால தென்னதோப்பா? எப்படி பேசுவ நீ? எப்படி நீ குத்தகை எடுப்ப? நீ அறிவு இருக்கா? 2024 தான் நினைக்கிறேன். ஆமா, 2024 உன் கட்சியில பனையூர்ல பொதுக்குழு கூட்டம் நடத்தி அதுல தீர்மானமா 99 வருஷத்துக்கு நான் வந்து கச்சத்தீவை குத்தகை எடுப்ப. நீ எப்படி எடுப்ப? கச்சத்தீவு முதல்ல இந்தியா கிட்ட இருக்கா? எப்படி நீ போய் வலியுறுத்துவ? மத்திய அரசு போய் எப்படி வலியுறுத்துவ? எனக்கு சொல்லு. ஏங்க என்னங்க இவனுங்க அந்த இருக்கிற முன்னாடி இருக்கிற கூட்டத்தை பைத்தியக்கார பையெல்லாம் நினைச்சு பேசிட்டு இருக்கிறான் அவன். டேய், ஒரு நெல் கடனை நீ வந்து ஒரு கடனை தள்ளுபடி செய்யறீன்னா அந்த கடனை எப்படி நீ கவர்மெண்ட் கையில தானே வரும். அதை நீ எப்படி நீ அடைப்ப? சொசைட்டில போய் அவன் கடன் வாங்குறான், நகையை வச்சு அடக வச்சு அவன் வந்து நெல் விதை வாங்குறான். எப்படி தள்ளுபடி பண்ணுவ? வீட்டுக்கு வந்து அதாவது அரசாங்க உத்தியோகம் இல்லாத குடும்பங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசாங்கம் உத்தியோகம் இல்லாத குடும்பங்களுக்கு அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்பு வழங்கப்படும். அதுதான் அரசு வேலை வாய்ப்பு. எப்படி கொடுப்ப? எனக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு இந்த வாயில வட சொல்றது கூட the way of process. கபிலன் ஒரே நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை, இந்த திட்டம்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொன்னு சொன்னா 2 ஏக்கர் நிலம் கூட இல்லாமல், சரிங்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனு, இன்ஜினியரிங் எஜுகேஷனு, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃப்ரீன்னா. எப்படி இன்னைக்கு இன்சூரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு, தமிழ்நாடு இன்சூரன்ஸ். நீங்க பேசுங்க கபிலன். இந்த கடன் தள்ளுபடி சொன்னதெல்லாம் ரைட் தான். இது எல்லா அரசும் எல்லா இப்ப நிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா நீ கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யும் போது யாருமே இந்த கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா ஏழை எளிய மக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யும்போது தான் அந்த வந்து நம்ம தலையில வந்து விழுதுங்கிறோம். அதை நான் அதுக்குள்ள அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் விளைவா வரல. ஆனா இங்க இவர் கடன் தள்ளுபடி செய்யும் போது 2 ஏக்கருக்கு கீழே ஒரு நடைமுறையும் 5 ஏக்கருக்கு மேல விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நடைமுறைங்கிறாருல. இது ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு போன தடவை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணீங்க, நிறைய பேர் கொடுக்கல. காரணம் இவங்கள மாதிரி ஆட்களாலதான். எப்படின்னா ஒரே நேரத்துல ஒரே குடும்பத்துல 4 பேர் வச்சிருந்தாங்க கடன். அதை என்ன பண்ணாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு தான் அப்படிங்கிறத வந்து நடைமுறைப்படுத்த சொன்னது ஒன்றிய அரசு. அதாவது ஒரு குடும்பம் தான் ஒரு திட்டத்தை பயன்படணுங்கிறத திட்டத்தை கொண்டு வந்ததே ஒன்றிய அரசு. அதுவே இந்த தற்கூரிக்கு தெரியல, அது ஒண்ணு. இன்னொன்னு சொல்லிடுறேன், குவிண்டாலுக்கு 2500 ரூபா, அதாவது 2500 ரூபாய் நெல்லு கொள்முதல் விலை இன்னைக்கு வந்து அதாவது டிபிசில எடுத்துட்டு இருக்காங்க. அது இந்த தற்கொலைக்கு தெரியாது. 3540 சொல்லுவானா இல்ல அக்யூரேட்டா வேலையெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப அவனுக்கு கீழே லிசன்ல இருப்பானுங்க, தெரிஞ்சுப்பானுங்க. வேலை சொல்லாம பர்னி ப்ரோ அமௌண்ட் சொல்லாம பேசிட்டு இருக்கிறோமே, நீங்க வந்து புதுசுக்கு அமௌண்ட் சொல்றீங்களே, எங்களுக்கு சொல்ல தெரியாம உட்காந்துருக்கோமா? ரேஷன் கார்டு அமௌண்ட் கூட நாங்க சொல்லல. அமௌண்ட் சொல்லாம கொள்முதல் அமௌண்ட் சொல்லாம பேசுங்க. அமௌண்ட் சொல்லாதீங்க. கேக்குதா பர்னி? கேக்குது. நீங்க அதாவது கடன் வந்து அரசாங்கத்துல தான் விழுகும். அந்த கடனை எப்படி அரசாங்கம் கையாளுங்கிறது தான் முக்கியம். அத வந்து இவர் இப்ப என்ன கேக்குறாரு, அரசு கடன் வாங்குறாரு. நாளைக்கு இந்த கடன் வரும்பொழுது கூட அரசுக்கு இன்னும் அந்த அப்பா இவர் ஆட்சியில கடன் கூடாதா? அது நீங்க வச்ச கேள்வி சரி. அந்த கடன் எப்படி அடைப்பாரு? அப்ப அது கேட்டீங்கல்ல, அதுக்கு என்ன பதில் வருது மட்டும் பாப்போமே. அதாவது இந்த நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, அப்புறம் வந்து இலவசமா நான் வந்து இவன் வந்து இது செய்வேன், நான் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் நிலம் இல்லாதவர்களுக்கு இல்லை அரசு உத்தியோகத்தில் இல்லாத குடும்பங்களுக்கு வந்து நான் வந்து இலவச மருத்துவம்
ஆல்ரெடி இங்க 5 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குல்ல சபரி, தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆமாமா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. எத்தனை லட்சத்துக்கு, சென்ட்ரல் இல்ல கவர்மெண்ட் அதையும் எத்தனை லட்சத்துக்கு சொல்லிடுறேன். கபிலன் insurance? இல்ல கபிலன் இல்ல நார்மல் கபிலன் இல்ல அவன் கபிலன் மருத்துவம் இல்ல இல்ல ஒரு கபிலன் நிமிஷம் 5 இருங்க. லட்சம் நார்மல். அவன் இது கேன்சருக்கு 10 லட்சம் வரைக்கும், அதையும் ஓகே பாத்துக்கோ. ஓகே, இது கபிலன் ஸ்டேட் அவன் கவர்மெண்ட். மருத்துவம் கொடுக்குறான்னு சென்ட்ரல் சொல்லல. கவர்மெண்ட் அவன் மருத்துவம் அவன் மருத்துவம் கொடுக்குறான்னு சொல்லல. மருத்துவ கல்வி இலவசம் தான் அவங்க படிச்சு முடிக்கிற அப்ப வரைக்கும். மருத்துவ அவங்க எம்பிபிஎஸ் கல்வி படிச்சு மேல இலவசம்னா எம்பிபிஎஸ் அப்ப கட்டாயமா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா மருத்துவ சீட்டு அப்படின்ற. அப்ப நீட்டு அந்த புள்ள நீட்ல அதுதான் பாஸ் தெரியாது. ஆகலன்னா, அந்த புள்ள நீட்ல பாஸ் ஆகலன்னா இல்ல கபிலன் அவன் மருத்துவம் சொல்லல, பொறியியல், அப்புறம் மருத்துவம் சொன்னாலும் கிடைக்கும். மருத்துவம் சொன்னா நான் மருத்துவம் மெடிசன் சொன்னா சொன்னா மெடிசன் சொன்னாங்க கௌசி ப்ரோ. மெடிசன் மெடிசன் சொன்னா எப்படி? அப்ப பிடிஎஸ் என்னன்னா இல்ல, அப்ப ஒரு புள்ள எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு நினைக்குது, அதை நீ கொண்டு போய் பிடிஎஸ் படின்னு தட்டுவியா? இல்ல புரியல. அப்ப இங்க என்ன வரும்? இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, நீ இதை நான் செய்வேன், எப்படி செய்வேன்? இப்ப நீட்டை அவங்க பொய் சொல்லி மாத்தவே முடியாது, அது இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு பயங்கரமான ஸ்கேம் பண்ணிருக்காங்க, ரைட்டா? வருஷம் நீ கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு நிறைவுல நீ என்ன பேசின? அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வச்சு 2500 ரூபாய் நீ காசு கொடுத்தில்ல? ஆமா 2500 ரூபாய் 5000 ரூபாய் காசு கொடுத்தில. வருஷம் 5000 ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறம் 2500 ரூபாய் கொடுத்தில்ல? அந்த டைம்ல நீட்டுக்கு பத்தி நீ என்ன பேசின? நீட்டு இது பண்ணவே முடியாது அப்படின்னு மத்திய அரசுக்கு எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க. எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் ஏதோ யூனிவர்சிட்டிக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் சொல்லி என்னமோ சொன்னான், அது மறந்து போச்சு எனக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன கிழிப்ப? அப்ப நீ நீட் எடுத்துருவியா? அப்ப என்ன மெத்தட் அமல்படுத்துவ? அவன் இன்னொன்னு சொன்னான் என்னன்னா, மத்திய அரசு மாநில அரசுல வேலை பார்க்காத குடும்பங்கள்ல இருக்கிற குழந்தைகளுக்கு பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி கவர்மெண்ட் பே பண்ணணும்னா அது எப்படி பாசிபிளா இருக்க முடியும்? பிரைவேட் செக்டார்ல இருக்க எத்தனை காலேஜஸ்ல நீ சீட் கௌசி ப்ரோ, அதுதான் கௌசி ப்ரோ, 2 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடாது. அவங்க கவர்மெண்ட் இதுல எது இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் முக்கியமான ஒரு மேட்ரு, இது ஒண்ணு முக்கியமான மேட்ரு. 500 கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை. எப்படி 500 கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை. இன்னைக்கு ஒரு ரேஷன் கடையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு எதாவது தெரியுமா? ஒரு ரேஷன் கடையில கணக்காளர் ஒரு ஆள் இருப்பார், அந்த கார்டு பார்த்து சரி பார்த்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கறதுக்கு. இது அந்த நெல், அரிசி, பருப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த பெண்கள் எதுல இருப்பாங்கன்னா, அந்த கணக்கு பார்த்து ஸ்கேன் பண்ணி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் டெக்னிக்கல் தான். ஒன்றுனா அவங்க பார்த்து கையெழுத்து போடணும், அதை பார்த்துட்டு அந்த கார்டை ஸ்கேன் பண்ணி கொடுக்குறது, ஓகேவா? எங்க தெருவில் இருக்கிற அக்கா கூட தான் சிதம்பரத்தில் வேலை செய்கிறாங்க, சரியா? இப்போ அந்த சும தூக்குறது இருக்கு இல்லையா, இந்த அரிசி பருப்புலாம் மூட்டையெல்லாம் தூக்கி இந்த பக்கம் வைக்கணும், இதுக்கெல்லாம் போகணும் வரணும், இதுக்கெல்லாம் ஆண்களை போடுவாங்க. இப்போ நீ சரிசமமாக வைக்கணும்னா, இப்போ நீ என்ன சொல்ற, 500 கார்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு, ஒரு ரேஷன் கடைன்னா அப்போ தமிழ்நாட்டில் நீ எத்தனை ரேஷன் கடை வைப்ப? எத்தனை பேருக்கு நீ அரசாங்க உத்தியோகம் கொடுக்க முடியும்? அவங்களுக்கு நீ எப்படி சம்பளம் கொடுப்ப? நான் முதல் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த ஆட்சிக்கு வந்தாலும் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு ஒயின் ஷாப்ல இருந்து வரக்கூடிய வருமானம் தான் இன்னைக்கு இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு முக்கியமா சம்பளம், போனஸ், அது இல்லாம சம்பள உயர்வு வேற. ஏற்கனவே மாசம் ஏதோ தீபாவளி வர மாதிரி, வருஷத்துக்கு வருஷம் தீபாவளி வர மாதிரி முக்கியமா இந்த ஆசிரியர்கள் மட்டும் உள்ள இறங்கிடுவாங்க. செவிலியர்களும் ஆசிரியர்களும் உள்ள இறங்கி போராட்டம் பண்ணிடுவாங்க. எனக்கு சம்பளம் உயர்வு வேணும், நிரந்தர பணி உயர்வு வேணும்னு நின்றுவாங்க, ஓகேவா? வருஷம் தீபாவளி பொங்கல் மாதிரி நின்றுவாங்க. ஆனா மத்த இருக்கிற மாதிரி போக்குவரத்து துறையில இருந்து மத்த துறையில இருக்கிறானே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவனுக்குலாம் அவன் எங்க போராட்டம் பண்ணுவான்? கடந்த காலகட்டத்தில் போராட்டம் பண்ணதுக்கு என்ன ஆச்சுன்றது வரலாறு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீ மேலும் அரசு ஊழியர்களுக்கு நீ புதுசா உள்ள நீ அதிகமா நீ போடுற அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுப்ப? எங்கேருந்து வரும் வருமானம்? யாருக்கிட்ட வாங்குவ? மத்திய அரசு கிட்ட இருந்தா? அப்ப கடன் ஏறாதா? மத்திய அரசு கிட்ட நீ கடன் வாங்கி நீங்க கொடுக்குற, அப்ப இங்க வருமானத்தை பெருக்கிற அளவுக்கு என்னடா பண்ற? அந்த ஏதோ ஐடியா இருக்கா? ஒரு ஏழுமையும் இல்ல. அவன் சொன்னதுல எங்கேயாச்சும் இங்க நான் வருமானத்தை பெருக்கிற அளவுக்கு, இங்க நான் ப்ரொடக்ஷனை உருவாக்குற அளவுக்கு நீ என்ன பண்ணுவ? அத சொல்லு. 2 படம் நடிப்பாரு, வருஷத்துக்கு 2 படம் நடிப்பாரு. நீங்க நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னா அதுக்கு நிதி வேணும். அந்த நிதி இங்க மாநிலத்திலிருந்து உருவாகணும். அதை நீங்க மத்திய அரசுக்கு நீங்க கப்பம் கட்டணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத அவங்க பிரிச்சு, உங்களுக்கு தேவை ஏதாவது இது பிரச்சனைனா அவங்க எடுத்து நிதி கொடுப்பாங்க. அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு நிதி கொடுப்பாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீ இந்த நிதியை எப்படி உருவாக்குவ, அதிகமாக்குவ? மது இல்லா தமிழகன்னு சொல்லி உன் கூட இருக்கிறவன் தான் சொன்னான். நீ தான் கொள்கையில 12வது கொள்கை 14வது கொள்கை என்ன? நீ நாளைக்கு மதுபான கடைகளை மூடிடுறடா. எப்படா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஆபீசருக்கு நீங்க எல்லாரும் எப்படா சம்பளம் கொடுப்பீங்க? நியாயமா கேட்கிறேன். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு இபி டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு எல்லா அரசு அதிகாரிகளுக்கு எப்படி சம்பளம் கொடுப்ப? எங்கேருந்து வருமானம் வரும்? அறிவு இருக்கா? படிச்சிருக்கியா? என்ன பண்ணிருக்கிற? இன்னைக்கு எல்லாம் உட்காந்து இல்ல ஒயின் ஷாப் போராட்டம் பண்ணி இழுத்து மூடினோம். வருமானம் எங்கேருந்து வருது? முதல்ல
முதல்ல தமிழ்நாட்டுக்கு முதல்ல எங்க இருந்து வருமானம் வருது, முதல்ல எதுல இருந்து அதிகமா வருது, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருது, ஏதாவது தெரியுமா? அறிவு கட்ட கிறுக்கு பயில ஒரு மூட்டை எத்தனை கிலோ வந்தா ஒரு மூட்டைன்னு கூட இன்னும் தெரியல. தமிழ்நாடு காவேரியில இருந்து எத்தனை டிஎம்சி தண்ணி நமக்கு வருதுன்னு கூட இன்னும் இழவு தெரியல. இது களிமண்ணை பத்தி பேசுது, இது மழுமட்டை. தெரிஞ்சா விவசாயத்தை பத்தி பேசுங்களா, ஏன்டா தெரியாம ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? சரி, உங்களுக்கு தான் விவசாயத்தை பத்தி தெரியல கபிலன். எனக்கு ஒரு கேள்வி, அவனை பார்த்து மருந்து அடிக்கிறியா இல்ல இது போடுறியா உரம் போடுறியான்னு கேக்குறீங்களே, அது எவ்வளவு பெரிய வேலை. அவனால களை கூட புடுங்க முடியாது. நான் என்ன சொல்றேன், அந்த மருந்து அடிக்கிற மிஷின் என்ன 12 லிட்டர் 13 லிட்டர் என்ன, நான் தண்ணி கலந்து உள்ள இருக்கிறது நான் மருந்து கலந்து கொடுக்குறேன். முதல்ல மாட்டுறது மேட்டர் இல்ல என்ன, உள்ள சேத்துல இறங்கி உள்ள அடிக்கணும். அவன் மட்டும் அரகாணி தாண்டி அடிச்சுட்டான், நான் டிவி கட்சியில சேர்ந்துடுறேன், நான் டிவி கட்சியில சேர்ந்துடுறேன். அவன் மட்டும் அரகாணி தேண்டி அடிச்சுட்டான், இல்ல எனக்கு தெரியும் மருந்து போறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன் கேளுங்க, அது எனக்கும் தெரியும் கபிலன். அதனால நான் ஈஸியா தரேன். 1/2 ஏக்கரே களை புடுங்க சொல்லுங்க, 15 நாள்ல களை புடுங்க. அவன் ஒண்ணு புடுங்க வேணாம், மம்முட்டியை கொடுத்து இந்த ஓரத்துல இருக்கிற அந்த வரப்ப மட்டும் அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வேணாங்க. இல்ல நெல்லு இல்ல கபிலன், இல்ல இல்ல கபிலன், அதெல்லாம் வேணாம். அந்த நெல் அறுத்து வச்சிருப்பாங்கல்ல, அது அறுத்து அந்த கழனியை பத்தி அதுல இறங்கி செருப்பு இல்லாம நடக்க சொல்லுங்க. இல்ல அந்த கழனியில செருப்பு இல்லாம நடக்க சொல்லுங்க. அந்த கழனியில அதாவது நெல் அறுத்து வச்சிருப்பாங்கல்ல, வச்சுட்டு எல்லாம் கிளீன் பண்ணிருப்பாங்க. அந்த இது வேரோட அப்படியே நிற்கும் பாதி பாதியில. அந்த இடத்துல போய் கொஞ்சம் தூரம் அறுத்த நிலத்துல போய் நடக்க சொல்லுங்க. கொஞ்சம் அது காஞ்சி போயிருக்குல்ல, அந்த இடத்துல போய் நடக்க சொல்லுங்க. முதல்ல வரப்புல நடக்க முடியுமா அவனால, தடுமாறி கீழே விடாம வரப்புல நடக்க தெரியுமா? சொல்லுங்க மொசகுட்டி, கையெல்லாம் தூக்காதீங்க, பேசிருங்க மொசகுட்டி. இல்ல கபிலன் ப்ரோ, இவன் பேசுறது இந்த சுயேட்சையெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க தெரியுமா, எப்படியும் ஜெயிக்க மாட்டான்னு தெரியும். அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால